என் தங்கப்பிள்ளையே, தடைகளைத் தாண்டித்தான் இன்று உள்ளே வர வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னுடைய எதிரியின் ஆட்டம் ஒன்று நான் சொல்கின்ற இந்த ஆணின் மூலமாக முடிவுக்கு வரப்போகிறது. இத்தனை நாளும் உன்னை துரோகத்தால் வீழ்த்தி, வேதனையில் வருத்தி, எப்பொழுதும் கண்ணீரை சிந்தி என் பிள்ளை கலங்கும் நிலைக்கு தள்ளிய இந்த எதிரியும் துரோகியும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆணினுடைய செயலால் நாளை இவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாமும் முடிவுக்கு வரப்போகிறது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முற்றுக்கு வரப்போகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இந்த வராகி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் நடத்தி இருக்கிறது என்பதனை இனி வரும் காலங்கள் உனக்கு சொல்வது போல, நாளை நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் அவ்வளவு எளிதில் யாராலும் நெருங்கிவிட முடியாத ஒரு ஆண். இவர் நாளைய தினம் அவரினுடைய பிறந்த நாளில் உன்னை சந்திக்க வரப்போகிறார். உனக்காக உன்னுடைய ஒரு விருப்பத்தை அவர் நடத்தி கொடுக்க போகிறார். நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயமும் சரி, அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் பல தீமைகளையும் சரி, இவர் தானாகவே வேறறுக்க வருகிறார். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாமும் நினைத்து பதறாதே. இந்த வராகிக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது. அதனால்தான் அம்மா இன்று உன்னிடத்தில் இவரினுடைய உதவி கிடைக்கப் போகிறது என்ற நல்ல செய்தியை இன்றிரவே உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கப் போகிறது என்றாலோ, ஒரு நல்ல விஷயம் நம்மை தேடி வரப்போகிறது என்றாலோ, நிச்சயமாக பல தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். பல சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் கடந்துதான் அந்த நல்ல செய்தி எப்பொழுதும் உன்னை வந்து சேரும். பொதுவாகவே நம்மை சுற்றி இருக்கும் பொறாமை எண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒருபோதும் நமக்கு ஒரு நல்லதை நடத்த அனுமதிப்பது கிடையாது. நம்மை தேடி வரும் எந்த ஒரு நன்மைகளையும் நம்மை வாழ விடுவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக ஒரு ஆண் முன்வந்து நின்று ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது, அதுவும் ஒருவருக்கு பிறந்த நாள் என்றால் நிச்சயமாக அந்த நாளில் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை சரியாக காப்பாற்றி விடுவார்கள் அல்லவா? அவர்களை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே சரியாக அவர்கள் வழிநடத்தி விடுவார்கள் அல்லவா? எதுவுமே ஒருவர் மனது வைத்தால் மட்டுமே நடத்த முடியும். ஒருவர் மனது வைத்தால் மட்டுமே இன்னொருவருக்கு அதை செய்து கொடுக்க முடியும். அதற்கு ஒரு பெரிய மனது வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் யாராலும் யாருக்கும் கொடுத்துவிட முடியாத இந்த நேரம், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த தாய் இந்த ஒரு ஆண் செய்யக்கூடிய இந்த காரியத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். எனக்கு இது சந்தோஷம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடப்பது எனக்கு மிகுந்த ஆனந்தம். அதனால் நான் உனக்கு இதனை நிச்சயமாக சொல்லிவிட வேண்டி நினைக்கிறேன். ஒருவேளை உன் மனதிற்கு இது என்னவாக தோன்றுகிறதோ, உன்னுடைய மனதில் இது எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்கிறதோ அதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த வராகி நான் துணையிருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை சுற்றிலும் முழுமையாக உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து முழுமையாக உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இந்த தெய்வம் இனி உனக்காக கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை வேறறுக்க ஒருவர் வருகிறார் என்றால், இவரினுடைய கண் பார்வை பட்டால் போதும்,
உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் காணாமல் போகும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி போகும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, இத்தனை காலமும் நாம் கலங்கியதும் வருந்தியதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்துத்தானே. நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் அடைய நினைக்கும் ஒரு வெற்றியை யாராவது ஒருவர் நமக்கு கொடுப்பார் என்று நீ எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய முயற்சியால் தான் நாம் பெற வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன்னுடைய முயற்சியால் உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது. உன்னுடைய முயற்சியால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் உனக்கு நடக்கப் போகிறது. என் குழந்தையே, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் என்று ஒவ்வொன்றையும் புரிந்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்காகவே நடக்கக்கூடிய இந்த காரியம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மையடையச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றியிருந்து உனக்குள் எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை மிகுதியான அளவில் ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள். நீ தெளிவாகவும் நேர்மறையான சிந்தனைகளோடும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள துணிந்ததனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த ஆணுக்கு. இவர் ஒன்றும் சர்வசாதாரணமாக உன்னிடம் நெருங்கவில்லை. எல்லோரும் நெருங்க பயப்படுகின்ற ஒருவர், யாராலும் நெருங்க முடியாத ஒருவர் இப்பொழுது உன் அருகில் வந்து உனக்கான தீமைகளை செய்துவிட துணிந்து நிற்கின்ற ஒருவரிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றார். நிச்சயமாக உன்னுடைய எதிரியும் சரி, உன்னுடைய துரோகியும் சரி, இவர் இருப்பதை பார்த்தாலே திரும்பி பார்க்காமல் ஓட்டமெடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இவரை கண்டால் பயப்படாதவர்கள் இங்கு யாரும் கிடையாது. இவரினுடைய தோற்றம் மற்றவர்களை பயமுறுத்தும். அதுவும் குறிப்பாக தவறு செய்கின்றவர்களை நிச்சயமாக பயம் காட்டும். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலைகளையும் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பயத்தை காட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தவறு செய்தால்தானே ஒருவரை பார்த்து பயப்பட முடியும். அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த ஆணை பார்த்து விட்டால் ஒருவர் பயந்து ஓடத் தொடங்குகிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய தவறை இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இவர்கள் செய்திருக்கின்ற இந்த தவறுகள் இனி எப்பொழுதும் என் பிள்ளையினால் உணரக்கூடிய ஒரு விஷயம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ உணர்ந்து கொண்டால் நான் வருகின்ற நேரம் உனக்கு நல்ல நேரம் என்பதனை புரிந்து கொள்வாய். உனக்கென வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்கள் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த மனநிறைவையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்களை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இத்தனை காலமும் இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இத்தனை மாற்றத்தையும் என் பிள்ளை
நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களை எல்லாமும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. இந்த வராகி துணை இருக்கும் நாட்களில் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் சொல்வது போல எனக்கும் அவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது தெரியுமா? நான் காட்டு பன்றியின் முகத்தை கொண்டவள், அவர் சிங்க முகத்தை கொண்டவர். அதாவது நரசிம்ம பகவானை பற்றித்தான் இத்தனை நேரமும் உன் தாயானவள் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு நாள் விஷ்ணு பகவான் தன்னுடைய தீவிர பக்தனான பிரகலாதனை இரண்யகசிபு என்ற அசுரனிடம் இருந்து காப்பாற்ற நரசிம்மராக அவதாரம் எடுத்தார். பாதி மனித உருவம் பாதி சிங்கத்தின் ரூபத்தையும் அவர் எடுத்தார். முகம் சிங்கமாகவும் உடலெல்லாம் மனித ரூபத்திலும் அவருக்கு இருக்கும். இந்த வராகி என்னை போல. அப்படி அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் நரசிம்மராக இன்று அவதரித்த நாள், அதாவது நாளைய தினம் நரசிம்மர் அவதரித்த நாள். இந்த நாளில் தீமைகள் எல்லாமும் நிச்சயமாக அழிந்துவிட வேண்டும். எதிரிகள் எல்லோரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டே ஓடிவிட வேண்டும். எங்கிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நல்லபடியாகவும் நலமுடனும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் இவர்கள் நடந்து கொள்கின்ற இந்த விதங்கள் எல்லாமும் இனிமேல் இவர்களுக்கு எந்த வகையிலும் வாய்ப்புகளை கொடுக்க நாம் ஒருபோதும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் இனி நிச்சயமாக என் பிள்ளை நீ உருவாக்க வேண்டாம். உன்னை தொடரும் நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு மிக பெரிய நன்மைகளை எல்லாமும் தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? பொதுவாக நரசிம்மரை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக யாராலும் நெருங்கிவிட முடியாது. உன்னுடைய எதிரி, உன்னுடைய பகைமை, உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை விட்டு விலகும் நேரம், உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுவதும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் கிடைக்கிறதல்லவா? எவ்வளவுதான் எதிரிகளும் துரோகிகளும் சூழ்ச்சிகளும் நடந்திருந்தாலும் அவர்களை எல்லாமும் ஒன்றுமில்லாமலாக்கி தவிடுபொடியாக்கி விடுவார் நரசிம்மர் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் இதனால் தான் உனக்கு அலட்சியப்படுத்தாமல் என் வார்த்தைகளை கேளென்று நான் சொல்லி இருந்தேன். எது நடந்தாலுமே நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு, நம்முடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த விஷயங்கள் சரியாக இருந்தால் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டாம். அது தெய்வமே ஆனாலும் பயப்பட வேண்டாம். தவறு செய்தால் மட்டுமே அந்த குற்ற உணர்ச்சி உன்னை தலைகுனிய வைக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு காரியத்திற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். சட்டென்று மனம் உடைந்து நிற்க மாட்டாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான விஷயத்தை நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தேவையில்லாத எல்லா எண்ணங்களையும் விட்டு நடக்கும் நம்பிக்கையை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலையிலும் உன் அம்மா உனக்காக இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்துவதற்கு முழுக்க முழுக்க காரணம் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் சில நல்ல விஷயங்கள். கஷ்டப்படுகின்றவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், வேதனையோடு நிற்பவர்களுக்கு
பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கவில்லை என்றாலும் எல்லாமும் சரியாகிவிடும் என்று சொல்கின்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகள். இதையெல்லாமும் இவர்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. இவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டுமே தவிர ஒருபோதும் எதையும் விட்டதாக இருக்கக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நடத்தி கொடுக்கும். நரசிம்மரினுடைய அருளால் உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதற்கும் தொலைந்து விடக்கூடாது. எந்த ஒரு உண்மைகளையும் உன் வாழ்க்கையில் நீ இழந்து விடக்கூடாது. சோதிப்பார்கள், உன்னை தடமாற்றிவிட பல முயற்சிகளை செய்வார்கள். அதற்கெல்லாமும் என் பிள்ளை ஒருபோதும் நீ இணங்கி விடாமல் நடக்கும் நல்ல விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை சொன்னதனால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை உனக்கென்று நடக்கும் வரை நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. பல உணர்வு பூர்வமான விஷயங்கள் எல்லாமும் இங்கு நடக்கும். நான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வருகின்ற நேரம் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் போடுகின்ற திட்டத்தை எல்லாமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? இவர்களுக்கான சரியான தண்டனையும் இவர்களுக்கான சரியான விதிகளையும் நான் எப்பொழுதுமே வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எதையும் உடனே கொடுத்து விட்டால் கஷ்டமோ சந்தோஷமோ எதுவும் உடனே கிடைத்து விட்டால் அதற்கு அருமை இருக்காது. ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொண்டு பெறுகிறாய் என்றால் நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் இந்த வாழ்க்கையின் பிள்ளைக்கான நம்பிக்கையை கொடுக்கும் நேரம் நாளை நரசிம்ம பகவான் அவதரித்த நாளில் அவரை மனதார நினைத்து நீ வழிபடு. மாலை நேரத்தில் நரசிம்மருக்கு உன் வீட்டில் விளக்கேற்று லக்ஷ்மி நரசிம்மரையும் சேர்த்து வழிபாடு செய். நிச்சயமாக உன் வீட்டில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தாயானவளினுடைய துணை அல்லவா? அவரினுடைய அவதாரத்தை நீ லக்ஷ்மி தாயானவளோடு சேர்த்து வணங்கும் பொழுது, லக்ஷ்மி நரசிம்மரை நீ வழிபடும் பொழுது செல்வமும் உனக்கு நிச்சயமாக பெருக்கெடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நன் மதிப்பை தருவதை உணர்ந்து நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வரக்கூடிய வெற்றிகள் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னை தேடி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நாட்கள் முழுமைக்கும் இனி உன்னை சுற்றி நான் இருந்து உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதனை மறக்காது. அம்மா இருக்கும் பொழுது எந்த ஒரு இன்னல்களிலும் வேதனைகளிலும் உன்னை நான் சிக்கியிருக்க அனுமதிக்க மாட்டேன். உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாமும் சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியானதொரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதிரிகளின் ஆட்டமும் அடங்கும். இவரினுடைய அவதரித்த நாளில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு என்றும் நான் துணையிருக்கும் இந்த காலம் இனி எந்நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் புரிந்து கொள்வேன். எப்பொழுதும் கோழைத்தனமாக இருந்து இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று சொல்லி பின்தங்கி நின்றது எல்லாமும் போதும். இனியாவது எப்பொழுதும் பிரச்சனைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு
நீயும் உன்னை நல்லபடியாக வழிநடத்து. தெய்வமும் உன்னை அன்போடு அரவணைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.